வணக்கம். இறை சுகம். ஐயா வள்ளலார் அவர்கள் இரவு பூராம் அலைந்து திரிந்து விட்டு ஒரு திருநையில் வந்து படுத்துக் கொள்கிறார். அப்போது ஒரு திருடன் அவனை நோட்டமிட்டு எங்கே எதை திருடலாம்னு வந்து கடைசியில் ஐயாவை பார்த்துவிட்டேன். அந்த திருநையில் படுத்திருந்த ஐயாவை பார்த்து ஒரு இரு காதுகளிலும் கமண்டலம் போட்டிருப்பார் தங்கத்தால். அப்போ இளம் வயதில் அந்த கமண்டலத்தை உரிச்சாட்சி படுத்திருக்கும் போது ஒரு கமண்டலத்தை கழட்டி விட்டார். கழட்டிட்டு சோப்பில் போட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, கலெக்டர் எல்லாத்தையும் ஐயா பார்த்துட்டு இருக்கார். படுத்துக்கிட்டே திருப்பி பிரண்டு படுக்கிற மாதிரியா அந்த பக்கம் திருப்பி அந்த காதையும் கலட்ட இடம் கொடுத்து விட்டார். அதையும் கலட்டி விட்டான். கலட்டி விட்டு அவன் சென்று விட்டான். ஐயா அதான் எடுக்கிறவன் எடுக்கான், ரெண்டையும் எடுத்துகிட்டு போனால் அவனுக்கு பயனுள்ளதாகட்டுமே அப்படின்னு ஐயானுடைய எண்ணங்கள் அப்படி. அதுதான் ஈகை. சரி, திருடனாக இருந்தாலும் அவன் வாழ்க்கைக்கு 2 நாள் ஆகட்டும் அப்படின்னு ஒரு ஈகையோடு கலட்டிக்கொள்ள ஐயா அவர்கள் மனது எண்ணப்பட்டிருக்கு. இப்படியும் மகான்கள், இப்போ உள்ள மகான்கள் இங்கே போர்வையில் வசூல் வேட்டையாக இருப்பாங்க ஒழிய இந்த ஈகைங்கிறது இருக்காது. ஈகைங்கிறது ஒன்றுமே இல்லை. வசூல் ராஜாத்தான் எங்கே பார்த்தோம். வசூல் ராஜா அந்த ஞானம் இந்த ஞானம் அது இது அப்படி அப்படின்னு போட்டு ஒரு வசூல் ராஜாவாகத்தான் இருக்கிறார்கள். வசூல் ராஜாவாகத்தான் இருக்கிறார்கள். அதுக்கென்று செட்டப் பண்ணி சாட்சிகள், புகைப்படங்கள், யூடியூப்புகள் அப்படி உருவாக்கி ஒரு டிப்டாப்பு ஆசாமிகள் அதுக்குன்னு இருப்பாங்க. அடிமைகளாக இருப்பாங்க. மனதடிமைகளாகவும் மேலே எழும்பக்கூடிய வல்லமை இல்லாதவர்களாக இருப்பாங்க. இறை ஆற்றல் இல்லாத இருப்பாங்க. அவர்கள்தான் இவர்களுக்கு சாட்சிகள். இப்படிப்பட்ட நிலையும் கூடாரங்களும் ஜொலித்து கொண்டு தான் இருக்கிறது. அதை உண்மையை புரிந்து கொண்டு ஞானத்தை யாரும் கொடுப்பதில்லை, பெறுவதில்லை. அதுதான் உண்மை. அதனால் ஞானம் என்பது இறை ஆற்றலால் நம்மளால் மேலே பிரம்மத்தை தன்னை உணர்ந்து பிரம்மத்தோடு ஐக்கிய